உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். முருகன் நாமத்தை சொல்ல சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா வினைகள் தீரும் அப்படிங்கிறது பக்தர்கள் உணர்ந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும். திரிசூலம் பக்கத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு வருவதற்கே மிகப்பெரிய புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும். சத்தியமா சொல்கிறேன், இங்கே வந்து நின்று பார்த்த பிறகு நான் சென்னைக்குள்ளே இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலே வரல. ஏன்னா சுற்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசைன்னு சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. முன்ன காலத்தில் வந்து இங்கே வெள்ளம் விளக்கேற்றி இது நல்லா ஒரு பராமரிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. ஆனால் இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிதிலம் அடைஞ்சு ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு நிலையாக தான் வந்து இருக்குது. இங்கே வந்து வேண்டுனவங்களுக்கு எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றப்படுறதாக சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை வரமாகட்டும், திருமணம் கைகூடுறதாகட்டும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே நிறைய பேர் வந்து இங்கே வேண்டிக்கிறாங்க. எல்லா புகழும் முருகனுக்கு. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்லாவரம் மலையில இருக்கும். பல்லாவரம் என்பது பல்லவர்கள் ஆண்ட நகரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்லாவரத்துக்கும் திரிசூலத்துக்கும் நடுவில் தான் அமைஞ்சிருக்குது. பல்லாவரம் சந்தைக்கு போகிற வழியில் திரிசூலம் ரயில்வே கேட்டை தாண்டி உள்ள வந்தோன்னா இந்த பக்கத்தில் இந்த மலை வந்து இருக்குது. இது வந்து யாரும் அறியப்படாத மலையாக வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து போகிறதில்ல, பெருசாக பிரபலமாகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இயற்கை எழிலோடு இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே வந்து நின்று பார்த்த பிறகு நான் சென்னைக்குள்ளே இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலே வரல. ஏன்னா சுற்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசைன்னு சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த காலையில் நாங்கள் போன நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊட்டி கொடைக்கானலில் அந்த மிஸ்ட் இறங்குமே அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன்லாம் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவும் அழகாக இருந்தது. அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி, இப்போ இந்த கோயில் பற்றி பேசுவோம். அருமை பெருமை வந்து இந்த ஊர் மக்களுக்கு தெரியலையோ அப்படின்ற ஒரு நினைப்பு தான் வருது. ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். முருகன் நாமத்தை சொல்ல சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா வினைகள் தீரும் அப்படிங்கிறது பக்தர்கள் கண்கூடாக கண்ட ஒரு உணர்ந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த பாலமுருகன் கோவிலானது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. நம்ம திரிசூலம் பக்கத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு வருவதற்கே மிகப்பெரிய புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கோயில் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வெறும் பாலமுருகனுடைய ஒரு சிலை மட்டும்தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி இந்த கோவிலை எடுத்து நடத்துகிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ தான் அந்த கோவிலை புதுப்பிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறதுலாம் நவீன கட்டடங்களாக தான் இருக்குது. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குழந்தை பேர் வேண்டி சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், சீக்கிரமாக நம்ம வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு வர்றவங்க இந்த கோவிலுடைய தலவிருட்சமாக இருக்கிற இந்த வேப்ப மரத்துலேயும் சரி அரச மரத்துலேயுமே சரி தொட்டில் கட்டுவதும்
தாலி கயிறு மஞ்சள் கயிறு கட்டுவதும், வீடு கட்டுறதுக்காக செங்கற்களை அந்த கற்களையும் வந்து அடுக்கிக்கிட்டு போவதும் இங்கே வாடிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால கூடிய சீக்கிரத்தில் முருகனுடைய அருள்னால, ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகன் இல்லையா, பொன் பொருள் சேர்க்கைக்கு முருகன் தான் வந்து அதிபதி அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவங்க பக்தர்கள் தங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்துட்டு அன்னதானமாகவோ இல்லை கோவில் திருப்பணிக்கோ தங்களால் முடிஞ்சதை இந்த கோவிலில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கோவில் சுற்றி இருக்கிற வளாகம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூய்மையாக பராமரிக்கப்பட்டுக்கிட்டு வருது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிற சிதிலமடைஞ்ச சாமி சிலைகளை பார்க்கும்போது தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக கோவில் நிர்வாகம் அதை கருத்தில் கொண்டு அதை சீக்கிரமாக சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலை மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 படிக்கட்டு இருக்குது. இந்த 500 படிக்கட்டு ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே பாலமுருகன் ரொம்ப ஜோராக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இங்கே வந்து வேண்டுனவங்களுக்கு எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றப்படுறதாக சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை வரமாகட்டும், திருமணம் கை கூடுறதாகட்டும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே நிறைய பேர் வந்து இங்கே வேண்டிக்கிறாங்க. இந்த ஊர் மக்களுக்கு வந்து இது பிரதான கோயிலாக வந்து இங்கே வந்து விளங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு பின்னாடி தெரிகிற இந்த முருகன் இந்த பார்த்தீங்க அப்படின்னா பாலமுருகன் குழந்தை முருகனாக இங்கே அருள் பாலிக்கிறார். ரொம்பவுமே அழகோடவும் இளமையோடவும் பார்க்கறதற்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது இந்த முருகனுடைய சிரிப்பும் அவருடைய குழந்தைத்தனமான முகமும் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும்தான் இந்த கோவிலில் மிகப்பெரிய அளவில் பூஜைகளும் பிரார்த்தனைகளும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இங்கே பக்தர்கள் யாருமே இங்கே வர்றதில்லை. கிட்டத்தட்ட இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் யாருக்கும் தெரியாததுனால பூட்டி நிலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற முருக பக்தர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, ஏதாவது எடுத்து செய்யுங்க. இங்கே யாராவது சித்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் துறைக்கு உட்பட்டதாக சொல்கிறாங்க. இங்கே அநேகமாக தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணினாங்க அப்படின்னா நிறைய வியக்கத்தக்கு அபூர்வமான நிறைய தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இவ்வளோ தூரம் அந்த மலையை சுற்றி வந்துட்டோம், படிக்கட்டில் ஏறி வந்தோம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு குரங்கு கூட நான் இன்னும் பார்க்கல. நேரம் குரங்குங்களுக்கு செட் ஆகாதோ என்னமோ தெரியலை. இங்கே சில பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் யார் வேணாலும் வரலாம், பூஜிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் இங்கே நிறைய சமூக விரோதிகளும் அவங்க சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டதுனால தான் ரொம்பவும் ஒரு கட்டுப்பாடான ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நுழையும் போது மிகப்பெரிய ஆளுயரத்துக்கு ஒரு வேல் வந்து வச்சுருக்குறாங்க. அந்த வேலை பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு பக்தி பரவசம் பீறிட்டு வரதை நம்மளால் மறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த பாறை பாருங்களேன், கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள், கோடி வருஷங்கள் கூட இருக்கும் அப்படின்னு கூட இங்கே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உலகம் தோன்றும் போதே தோன்றியதாக இது வந்து கூறப்பட்டுக்கிட்டு வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பல்லாவர மலைகளானது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உட்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இங்கே கூடிய சீக்கிரம் ஆராய்ச்சி தொடங்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த பாறைகள்லாம் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப அதிசயத்தக்க வகையிலுமே இருக்குன்னு தான் சொல்லணும். பார்க்கும்போதே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்தது. நிஜமாக இப்படி ஒரு கோவில் சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறத நம்பவே முடியல. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. சுற்றிலையும் மலைகள், நம்ம வேறு ஏதோ ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து தான் இங்கே கொடுக்குது. ரொம்பவுமே ஒரு அமைதியான ஒரு சூழலில் தான் இருக்குது. பாலமுருகன் இங்கே ரொம்பவுமே அமைதியாகவும் சாந்த சொரூபிணியாகவும் குழந்தை வடிவத்திலையும் இங்கே பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிற அந்த அரச மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு தொட்டில் கட்டுவது, தாலி கயிறு கட்டுவது போன்ற நிறைய சடங்குகளை வந்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி சமயத்தில் இங்கே நிறைய வேள்விகள்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த மாலைகள், கடவுளுக்கு சாத்தப்படும் இந்த மாலைகளானது இந்த அரச மரத்தில் தான் வந்துட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுக்கிட்டு வருது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில் மட்டும்தான் இந்த கோயில் வந்து திறக்கப்படுது. மற்ற வார நாட்களில் வந்துட்டு இந்த கோவில் வந்து எப்பவுமே பூட்டியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருக பக்தர்கள் ரொம்ப ஆசையாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவிர வேறு மற்ற நாட்களில் இந்த கோவில் பெருமளவில் திறந்திருக்காது. இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பைரவர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த பைரவர்கள் அப்படின்னு சொன்னது நாய்களை தான் சொன்னேன். இங்கே வந்து நிறைய பைரவர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்துட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் வந்து நம்புகிறாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு அமைதியாக மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. நிஜமாக சென்னைக்குள்ளே இப்படி ஒரு ஊரா, ஒரு வண்டி சத்தம் இல்லை, ஒரு பொல்யூஷன் இல்லை, ரொம்பவுமே அழகாக ஒரு வனாந்தரத்துக்குள்ளே ரொம்ப இயற்கை சூழலில் எழில் குஞ்சிற ஒரு இடத்துல முருகன் வந்து ரொம்ப அமைதியாக நம்மளுக்கு வந்து காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த
கோவில்ல வெறும் முருகன் மட்டும்தாங்க இருக்காரு. வேற எந்த தெய்வமுமே கிடையாது. கீழே வந்து அவர் அண்ணன் சொல்லப்படுகின்ற விநாயகரை வந்து இருக்கிறாரு. அந்த விநாயகரை தரிசிச்சுட்டு அப்படியே படிக்கட்டில் மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா பாலமுருகன் அழகாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு வாங்க. இயற்கை எழிலோட ரம்மியமான ஒரு சூழ்நிலையில நம்ம முருகனை தரிசிப்போம்.